ஏய் ஏம்பா ஏம்பா ஏய். ஏம்பா நான் ஏய். காலையில ஜீவித கட்டி ஏய் ஏய் ஏம்பா ஏம்பா வாயில ஜீவித ஏம்பா இப்படி கட்டி ஈத்துன்னு போற மா பாமா பாவம் புண்ணியம் பார்க்க வந்துட்டீங்க. பாவம் புண்ணியம் நேற்று என்ன பண்ணி திரும்ப இந்த நாயை என் பொண்ணை கடிச்சு வச்சிருச்சு. ஏமா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு இறந்து கிடக்குறது. சும்மா பாவம் புண்ணியம் பார்க்க வந்துட்டீங்க. அதுக்காக எங்க போய் ஈத்துன்னு போறத ஆ மாசம் எடுங்க விட்டுற வேண்டியதான். மலை மாலையா ஏதோ புளி கிளி கடிச்சு தின்னுட போகுதுப்பா. ஆ அதுக்கு நான் என்ன பண்ணுறது? மனுஷங்களை கடிச்சா பரவாயில்லையா? சும்மா பேச வந்துட்டீங்க. போங்கம்மா. நான் ஒன்றா பாவம் பண்ணி பார்க்குறேன். ஏய் வா ஏய் ஏய் வா. பாவம் வாயில ஜீவித எப்படி கட்டி ஈத்துன்னு போறான் பாரு. இவெல்லாம் மனுஷனா இவன் என்ன பண்றது? சித்தப்பு என்ன ஆட்டோவில் ஒரே சத்தமாக இருந்தது? என்ன ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் எதாவது ஏற்றின்னு போனியா? அது ஒன்றும் இல்லைப்பா. கடைசியில் பொம்பளை ஆடு வச்சுனுக்குல்ல நாய் கடிச்சதுன்னு சொன்னாங்க. அவங்கள எட்டுன்னு ஜிஹெச் போயிட்டு வரேன். ஆஹா அந்த பொம்பளையா? காலைல என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமாவ? என் பொண்ணை கடிச்சு வச்சுன்னு சொல்லிட்டு நாய் ஏற்றின்னு போனேன்ப்பா. அதுக்கு அவ்வளோ கேள்வி கேட்டாப்பா அந்த பொம்பளை. அவளுக்கு நல்லா வேணும். என்ன காலையிலே நல்லா கடிச்சிருச்சேன் நாய்? காலையா போடா, நாய் கழுத்திலே கடிச்சு வச்சுத்துறா. கழுத்துலையா? ஐயோ அதுக்கு 5 தேலாம் போட்டிருப்பாடா. சரி நான் வரேன்டா. சரி வாப்பா. அந்த நாயை பிடிக்கக்குள்ளே என்னென்ன சட்டஞ்சார பேசணும்ல நீ. ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைய கடிக்கக்குள்ள அதோட வழி வார்த்தை உங்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டுது. ஆனால் அதே நாய் உங்களெல்லாம் கடிச்சிட்டா மட்டும்தான் அதோட வழி என்னன்னு உங்களுக்கு புரியுது. ஏழைங்களுக்கு ஒரு நியாயம், பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை.